ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 16 மே 2026 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேற்காசிய அமைதிக்கு இந்தியா முழு ஆதரவு, ஐக்கிய அரபு அமீரகத்தில் பிரதமர் மோடி உறுதி. ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பிரதமர் வந்து யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் ப்ளஸ் ஒரு 4 யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் பயணம் பண்ணுறாரு, சரியா? ஸோ அங்கே போயிட்டு சில முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டு வராரு. ஒரு 6 days ட்ரிப் இது, சரிங்களா? ஓகே. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மேற்காசிய வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்பு ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக இந்தியா வந்து முழு ஆதரவு அளிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஆர் அமீரகத்தோட அதிபர். இவர் பேர் ஷேன் முகமது பின் சயத் அல் நஹ்யான். ஓகே, பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த எரிசக்தி ப்ரொடெக்ஷன் எம்ஓஎஸ்லாம் கையொப்பமாயிருக்கு. கிட்டத்தட்ட 47,870 கோடி முதலீடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு, சரியா? அதே மாதிரி யுஏஇ வந்து நம்மளுடைய 3வது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி, சரியா? இந்தியாவோட 3வது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அண்ட் 7வது பெரிய முதலீட்டு நாடாகும். சுமார் 45 லட்சம் இந்தியர்கள் யுஏஇயில் இருக்காங்க. நமக்கே தெரியும், கேரளாவிலேருந்து நிறைய பேர் அங்கே இருப்பாங்க இல்லையா, இப்போ டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ்க்காக. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்து ஏறி இருக்கு, ரொம்ப வருஷம் கழிச்சு. அப்புறம் வந்தோன்னா ஜூன் 21 இளநிலை நீட் மறுதேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருந்தோம், நீட் எக்ஸாம் வந்து May 3 நடந்துச்சு. பட் அது நடந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அது வந்து சிபிஐ இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. சிபிஐ கிட்ட அந்த கேஸ் எப்படி விசாரிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா எப்போ இந்த எக்ஸாம் வரும் அப்படின்ற மாதிரி, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை இந்த எக்ஸாமே வந்து எடுத்துப்பாங்களான்ற மாதிரி டவுட்ஸ் இருந்தது பசங்கக்கிட்ட. ஆனால் நிறைய கோரிக்கைகள் இருந்துச்சு, எக்ஸாம் பண்ணிவிடுங்க, அப்போ தான் வந்து அந்த சீட்ஸ்லாம் வந்து கரெக்டாக போகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போது எக்ஸாம் வந்து June 21 அறிவிச்சிருக்காங்க, சரியா? ஸோ இதுக்கு வந்து மாணவர்கள் வந்து கட்டணம் பண்ண தேவையில்லை, கட்டணம்லாம் சொல்லிக்க தேவையில்லை, பண்ண தேவையில்லை. நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். அதே மாதிரி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2027 வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்லைன் மோடுக்கு நாங்கள் மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி நேற்று நம்மளுடைய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து செய்தியாளர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சரியா? ஸோ என்னதான் ஆன்லைன் டெஸ்ட்னாலும் நம்ம சைபர் குற்றப்பிரிவு அதெல்லாம் வந்து மேக் ஷூர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, சரியா? அச்சுறுத்தல் இல்லை போதும் நம்ம அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நம்ம சிறப்பாக நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி நேற்று அவர் சொல்லியிருந்தார், சரியா? ஓகே, அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து வந்தோன்னா ஸோ லோக்கல் நியூஸஸை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, சேம் அகைன் நீட் தேர்வு பற்றி ஒரு டிஸ்கஷன். இங்கே தினமணியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுதேர்வு தீர்வாகாது. ஏன்னா ஆல்ரெடி 2024 இந்த மாதிரி தான் ஆச்சு இல்லையா? நமக்கே தெரியும், அந்த மாதிரி லீக் ஆகிட்டதாக சொன்னாங்க. அப்புறம் இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் வந்து ஒரு குழு ஒன்று அமைச்சு அதை பற்றி ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ண சொன்னாங்க, சரியா? அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 101 பரிந்துரைகளை வந்து மத்திய கல்வி அமைச்சர்கிட்ட வழங்கியிருக்காரு. ஓகே, ஆனால் அது எதுவுமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்றது இதில் வந்து நல்லா தெரியுது. அவர் என்னென்ன சொன்னார், முக்கியமானதாக என்னென்ன சொன்னார்னா ஆன்லைன் மோடு கொண்டு வாங்க. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு மையங்கள், ஓகே, இப்போ நீட் சென்டர்ஸ், இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாமே கம்ப்ளீட்லி நாட் ஓன் பை திஸ் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. சிலது வந்து வெண்டர்ஸ் கிட்ட விட்டு பண்ணுறாங்க, வெண்டர்ஸ் கிட்ட விட்டுட்டு அவங்க மூலிமா டெஸ்ட் சென்டர்ஸ் ஏற்படுத்தி விட்டு இது பண்ணுறாங்க. பட் அதை வந்து குறைச்சிட்டு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து டெஸ்டிங் சென்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு முக்கியமான சில பரிந்துரைகளை அவர் வழங்கியிருக்காரு. ஓகே, பட் இதில் ஒன்று கூட வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து சுத்தமாக பண்ணலை. அதுவும் இல்லாமல் இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த பேப்பர் லீக்கில் என்டிஏ அலுவலர்கள் அவங்க ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கே சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது சிபிஐ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் யார் என்னன்னு தான் சொல்லலை. அது இன்னும் விசாரணை போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ ஒரு நீட்டுன்றது வந்து லைக்
ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஈஸியாக எடுத்துக்கல. கம்ப்ளீட்லி தே ஆர் கிளாஸஸ் போகிறாங்க 24/7 கிட்டத்தட்ட நிறைய நேரம் இதுக்கு ஒதுக்கி படிக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க. பட் தேர்வு நியாயமாக நடக்கலைன்னும் போது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குள்ளே வராங்க இல்லையா? ஸோ அதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் நம்மளுடைய மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை அடுத்து நம்மளோட எல்லா ஊர்லேயும் வந்து நிறைய போராட்டங்கள், மாணவர் அமைப்புகள் எல்லோரும் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, சரி. நேற்று நம்ம பார்த்தது தான் இந்த பிரிக்ஸோடைய அந்த 2 days ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங், அது இன்னும் போயிட்டுருக்கு டெல்லியில். ஸோ அதில் சில டிஸ்கஷன்ஸ், அதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்தோன்னா வேறு எதுவும் இல்லை இங்கே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திரத்தில் 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கும் ஆலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எங்கே அப்படின்னா, அதாவது ஆந்திராவில் வந்து 5th ஜென்ரேஷன் போர் விமானங்கள். ஓகே, அதை வந்து தயாரிக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சத்ய சாய் மாவட்டம் புட்டபர்த்தியில். ஓகே, புட்டபர்த்தி, அந்த ஊர் பேர் வந்து புட்டபர்த்தி. ஸோ அங்கே தான் இந்த ப்ரொடக்ஷன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஃபேக்ட்ரி ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகி அவங்க வந்து அந்த போர் விமானத்தை தயாரிப்பாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ எங்கே வருதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th ஜென்ரேஷன் போது கண்டிப்பாக ஆந்திரா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லை. நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.